ஓம் சக்தி. மகன் மகானான பிறகு சாதாரண நிலையிலும் அற்புதங்களை நிகழ்த்துவான் என்று அன்னை கூறியிருந்தாள். என்ன காரணத்தாலோ ஆடிப்புறத்திற்கு 2 நாட்கள் முன்தொட்டு மிக கடுமையான மழையும் கடுங்காற்றும் அடிக்கலாயிற்று. வழக்கமான ஆடிப்புறத்திற்கு போடுகின்ற அலங்கார விளக்குகளை விட சிறப்பான முறையில் ஒளி அலங்காரம் செய்ய அன்பர் ஒருவர் வந்தார். 30 அடி உயரத்தில் மூங்கில் தப்பையில் ஓம் சக்தி என்று எழுதி அதில் பல வண்ண பல்புகளை மாட்டி இதன் குறுக்கே ஒரு சூலாயுதத்தை ஒளி விளக்குகளுடன் இருக்குமாறு அமைத்திருந்தார். இதனை அல்லாமல் பற்பல மின்சார விளக்கு அலங்காரங்களையும் தயாரித்திருந்தார். இவற்றையெல்லாம் எரியவிட வேண்டுமானால் கோயிலுக்கு வருகின்ற மின்சாரம் போதாது என்ற கருத்தில் 15 kVA ஜெனரேட்டர் செட்டு ஒன்றையும் கொண்டு வந்திருந்தார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் மழை பெய்ததால் இதனை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. 9/8/1980 அன்று மாலை அடைமழையினிடையே அன்னை அருள்நிலையில் வந்தாள். சோவென்ற மழைக்கிடையே ஆட்சிக்குழு உறுப்பினர்களை சுற்றியிருக்கச் செய்து உங்களுக்கு என்ன தேவை என்று கருணையோடு கேட்டாள். அன்பர் ஒருவர், நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் என்று தெரியவில்லை. இவ்வளவு பாடுபட்டு ஒளி அலங்காரம் செய்தும் மழையின் கொடுமையால் இந்த அலங்காரங்களை ஏற்றவும் முடியவில்லை, ஜெனரேட்டரை இயக்கவும் முடியவில்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொட்டகைக்குள் ஒண்டி கிடக்கின்றனர். கோயிலை சுற்றி முழங்கால் அளவு தண்ணீர் இருந்து வருகிறது. பொழுது விடிந்தால் பூரநாள். ஆயிரக்கணக்கானவர்கள் அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். நீயே கூட அங்க பிரதட்சணம் செய்யும் அற்புத நிகழ்ச்சி நாளைக்குத்தானே அம்மா. இவையெல்லாம் எப்படி நடைபெறப் போகின்றது என்று அறியாமல் கலங்குகின்றோம் என்று கூறினார். சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு அன்னை கூறினாள், மகனே, கவலையை விடு. நீங்கள் எனக்காக செய்த முயற்சிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் 15 நிமிடங்களில் இந்த அடைமழையை நிறுத்தப் போகிறேன். கோவிலை சுற்றி நிற்கும் நீரையும் வடித்து விடுகிறேன். நாளை காலை சூரிய ஒளி பிரகாரத்தில் படுமாறு செய்து மேலாக உள்ள ஈரத்தை போகுமாறு செய்து விடுகிறேன். அன்பர் கூட்டம் மிக அதிகமாக வர சுற்று வட்டாரங்கள் தயாராக இருக்கின்றனர். அத்தனை பேரும் இங்கு வந்தால் உங்களால் சமாளிக்க முடியாது. எனவே அவர்களை வராமல் செய்ய மருவத்தூரை சுற்றி 3 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் மழை விடாமல் பெய்யும். ஆனால் உங்களை பொறுத்தவரை மழை இல்லாமல் செய்து விடுகிறேன். இப்பொழுது மழை நின்றவுடன் உங்களுடைய ஜெனரேட்டரை இயக்கி எல்லா ஒளி விளக்குகளையும் நீங்களே எரிய விடலாம். ஈரத்தினால் மின்சார ஆபத்து எதுவும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கருணை கூர்ந்தாள் அந்த தாய். என்ன வியப்பு! அன்னை கூறியபடி 15 நிமிடங்களில் மழை நின்றது. வானம் வெளுத்தது. குளிர்காற்று ஓய்ந்தது. மின் விளக்குகள் ஒளியை உமிழ்ந்து மிளிரத் தொடங்கின. 1 கிலோமீட்டர் இருப்பவர்கள் கூட ஓம் சக்தி என்ற அலங்கார விளக்கின் அழகை அனுபவிக்க முடிந்தது. மறுநாள் பொழுது விடிந்தது. கதிரவன் உதயம் செய்தான். கனல் கற்றைகளை வீசத் தொடங்கினான். தரை காய்ந்தது. 10 மணி அளவில் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்க பிரதட்சணம் வருவதற்கு அன்னையின் திருக்கோயிலை சுற்றி பிரகாரம் தயாராகிவிட்டது. ஓம் சக்தி.